ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடலை மாவு உருண்டை தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே அட்வான்ஸ்டு ஹாப்பி தீபாவளிங்க. இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஈஸியாவும் சுலபமாவும் செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த தீபாவளிக்கு நீங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப பேன் ஹீட் ஆயிடுச்சு. நான் 1/2 கப் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகட்டும். இப்போ நெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து இதோட 1/2 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதிலே நல்லா வறுத்துக்கோங்க. இது ஒரு 8-10 நிமிஷம் வரைக்கும் வறுக்கணும். அப்போதான் அந்த பச்சை வாசனை போகும். நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு கட்டியாக தான் இருக்கும். அது நல்லா கலந்து விட்டு வறுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அது கரெக்ட் ஆயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டே இருங்க. சிம்லே வச்சுக்கோங்க, அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். இப்ப இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்க. இப்ப நெய்யோட நல்லா கலந்து இந்த நெய்யும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப இத ஒரு தட்டுல எடுத்து ஆற வச்சுக்கலாம். இது ஆறட்டும். நம்ம அதுக்குள்ள வந்து ஜீனிய அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க அதே பேன்லயே வச்சீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிடும் இது அந்த ஹீட்டுக்கு. இப்ப நம்ம வந்து ஜீனிய அரைச்சிக்கலாம். நான் மிக்ஸி ஜார்ல 1 கப் ஜீனி எடுத்திருக்கேன். 2 ஏலக்காவும் அதோட சேர்த்து அரைச்சிக்கலாம்னு வச்சிருக்கேன். இது வந்து ஏலக்காவோட நீங்க சேர்த்து அரைக்கும் போது நல்லா வாசனையா இருக்கும். 1/2 கப்பு கடலை மாவுக்கு 1 கப்பு நான் ஜீனி சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்வீட்டே நல்லா கரெக்டா இருக்கும். வேணும்னா அதிகமா நீங்க சேர்த்துக்கோங்க. இப்ப அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்ப அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. இப்ப இந்த மாவோட நம்ம அரைச்சி வச்ச ஜீனிய சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கடலை மாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கலந்து விடுங்க. ஜீனி நல்லா கலந்தாச்சு. இப்ப இதோட நான் வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்துக்கிறேன். இப்ப அதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்ப நல்லா கலந்து விடுங்க. இப்ப முந்திரி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமா மாவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ்ல மாவு வேணுமோ, எந்த சைஸ்ல உருண்டை வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க மாவை. இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா நல்லா அழகா வந்துடும். இது மேல ஒரு முந்திரி இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். பாருங்க, அழகா இருக்குல்ல. இந்த மாதிரி இப்ப எல்லா உருண்டையும் நம்ம செஞ்சுக்கலாம். கடலை மாவு உருண்டை எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா டேஸ்டா வந்திருக்கு. பாக்குறதுக்கே பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு. இந்த மாதிரி உங்க வீட்டுல நீங்களும் இந்த தீபாவளிக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.